வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். இந்தியாவின் கடல்சார் திறன்கள் மற்றும் சர்வதேச அளவிலான கடற்படை ஒத்துழைப்பில் இந்தியாவிற்குள்ள உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கும் வகையில் விசாகப்பட்டினம் கடற்கரைக்கு அப்பால் இன்று நடைபெற்ற சர்வதேச கப்பல் தொகுப்பு மறு ஆய்வு நிகழ்வை முப்படைகளின் உச்சநிலை கமாண்டரும் குடியரசுத் தலைவருமான திருமதி திரௌபதி முர்மு நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விசாகப்பட்டினம் கடற்கரை நெடுகிலும் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டிருந்த 71 இந்திய மற்றும் வெளிநாட்டு கப்பல்களை குடியரசுத் தலைவரின் INS சுமேதா உலா படகில் இருந்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பார்வையிட்டார். போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களின் அணிவகுப்பும் கடற்படை ஹெலிகாப்டர்கள் மூலமான உதவி மீட்பு பணிகளும் கடற்படை விமானங்களின் வான் சாகச காட்சிகளும் நிகழ்ச்சியில் இடம்பெற்றன. உலகின் கடல்சார் அமைதியை பாதுகாக்க உலக நாடுகளிடையே ஒற்றுமை, நம்பிக்கை மற்றும் கூட்டு பொறுப்பு அவசியம் என்று குடியரசுத் தலைவர் இந்நிகழ்ச்சியில் பேசுகையில் கூறினார். இந்தியாவிற்கும் கடலுக்கும் இடையிலான வர்த்தக மற்றும் கலாச்சார உறவுகள் பல நூற்றாண்டு பழமையானவை என்றும் உலக அளவிலான கடல்சார் பாதுகாப்பில் இந்தியாவின் பங்கேற்பு உலகமே ஒரு குடும்பம் என்ற மரபின் அடிப்படையில் அமைந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கடல் தாண்டிய பிராந்தியங்களுக்கு இடையே பொதுவான பாதுகாப்பு மற்றும் செழிப்பை மேம்படுத்தும் நோக்குடன் மகாசாகர் கொள்கையை இந்தியா அமல்படுத்தி வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் செயற்கை நுண்ணறிவின் தாக்கங்கள் பற்றிய உச்சி மாநாட்டின் நிகழ்வுகளுக்கு இடையே உலகத் தலைவர்கள் பலரை இருதரப்பு ரீதியில் சந்தித்து பேசினார். புதுடெல்லியில் ஸ்பெயின் அதிபர் திரு பெட்ரோ சாnchez பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்த போது வர்த்தகம், பொருளாதாரம், டிஜிட்டல் தொழில்நுட்பம், சுகாதாரம், பருவநிலை மாற்றம் உள்பட பல்வேறு துறைகளில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்திக் கொள்வது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. இந்தியாவிற்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையேயான வலுவான உறவுகளுக்கு ஸ்பெயின் தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதை பிரதமர் பாராட்டினார். பின்லாந்து பிரதமர் திரு பெட்டேரி ஓர்போவுடனான சந்திப்பின் போது இருதரப்பு வர்த்தகத்தை இரட்டிப்பாக்கும் இலக்குடன் இரு நாடுகளும் செயல்பட்டு வருவதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். செர்பிய அதிபர் திரு அலெக்சாண்டர் வூசிக், குரோஷியா பிரதமர் திரு ஆந்திரே பிளங்கோவிச், எஸ்டோனியா அதிபர் திரு ஆலர் காரிஸ், கஜகஸ்தான் பிரதமர் திரு ஓல்ஹாஸ் பெக்டெனோவ் ஆகியோரையும் கூகுள் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை உள்ளிட்ட வர்த்தக தலைவர்களையும் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து பேசினார். இதற்கிடையே மொரீஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்கூலம், ஸ்லோவாக்கிய அதிபர் திரு பீட்டர் பெல்லிகிரினி, நெதர்லாந்து பிரதமர் திரு டிக் ஸ்கூஃப் உள்பட உலகத் தலைவர்கள் பலரும் இந்தியா AI இம்பாக்ட் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று புதுடெல்லி வந்து சேர்ந்த வண்ணம் உள்ளனர். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை நன்னெறிகளின் அடிப்படையில் பொறுப்பான முறையில் பயன்படுத்துவது குறித்து இந்தியா AI அமைப்பும் இன்டெல் இந்தியா நிறுவனமும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இயக்கத்தில் நாடு முழுவதும் 24 மணி நேரத்தில் 2.5 லட்சம் மாணவர்கள் உறுதிமொழி ஏற்று புதிய உலக சாதனை படைத்துள்ளனர். செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு குறித்த பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையை பிரதிபலிக்கும் வகையில் இந்த சாதனை அமைந்திருப்பதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். நடப்பு நிதியாண்டிற்கான பாலின பட்ஜெட் அறிக்கையில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் நலப்பணிகளுக்கு 5.01 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது முந்தைய நிதியாண்டின் அளவை விட 11.55% அதிகமாகும். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அண்மையில் தாக்கல் செய்த வரவிருக்கும் நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டிலும் பாலின பட்ஜெட் ஒதுக்கீடுகள் கணிசமாக உயர்த்தப்பட்டுள்ளன. இந்த ஒதுக்கீடு மூலம் பயன்பெறும் மத்திய அரசு துறைகள், அமைச்சகங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கையும் 49 இருந்து 53 அதிகரித்து இருப்பதாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவிலிருந்து தற்காலிகமாக இலங்கைக்கு எடுத்துச் செல்லப்பட்ட புத்த பிரானின் புனித அஸ்தி இன்று காஞ்சிபுரம் வந்து சேர்ந்தபோது அங்குள்ள புத்த விகாரையில் பௌத்தர்கள் பலர் அஞ்சலி செலுத்தினர். பௌத்த ஸ்தூபியிலும் போதி தர்மர் மற்றும் மணிமேகலை சன்னதியிலும் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் பல்லவர் ஆட்சி காலத்தில் தென்னிந்தியாவின் முக்கிய பௌத்த கேந்திரமாக காஞ்சிபுரம் திகழ்ந்ததும் குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பிறந்த நாளான இன்று கடலூர் சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். காங்கிரஸ் சார்பில் முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி, நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வைத்திலிங்கம் ஆகியோரும், திமுக சார்பில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் திரு சிவா மற்றும் திமுக MLAக்களும் மற்றும் பல்வேறு மீனவர் அமைப்புகளின் பிரதிநிதிகளும் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். காரைக்காலில் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு திருமுருகன் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளும் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்தனர். காரைக்கால் நகராட்சிக்கு உட்பட்ட வார்டுகளில் வரும் 20ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை சிறப்பு சொத்து வரி வசூல் வரி முகாம் நடைபெற உள்ளன. 20ஆம் தேதி கீழ காசாக்குடி ஆதிபுரீஸ்வரர் ஆலயத்திலும், 21ஆம் தேதி தலத்தெரு தங்கமாரியம்மன் ஆலயத்திலும், அதற்கடுத்த நாட்களில் வேறு பல இடங்களிலும் இம்முகாம்கள் நடைபெறும். சம்பந்தப்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் அந்தந்த தேதிகளில் இம்முகாமிற்கு சென்று சொத்து வரி செலுத்தலாம் என காரைக்கால் நகராட்சி ஆணையர் அறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.